தேனி சங்க உறுப்பினர்களுக்கு காலை நேர வணக்கம். நான் மணிகண்டன். நண்பர்களே, இந்த வீடியோ பதிவு நியோமேக்ஸில் பணம் போட்டு யார் மூலியமாவது பணம் கிடச்சிருமா, ஏதாவது ஒரு சொல்யூஷன் கிடச்சிருமா, எதாவது ஒன்று நம்ம கைப்பற்றிடலாமா, இல்லை இடமா கிடச்சிருமா, பணமாக கிடச்சிருமா அப்படின்ட்டு யூடியூப் சேனலில் உலாவக்கூடிய செய்திகளை வச்சோ, இல்லை தவறான மக்கள்கிட்ட போய் நீங்கள் ஒட்டுறதுனாலையோ ஜாயின் பண்ணுறதுனாலையோ எங்களுக்கு ஒன்றும் இல்லை. ஒரு விழிப்புணர்வு கொடுக்கணும். மக்களான பாதிக்கப்பட்டவங்களுக்கு வந்து ஒரு விழிப்புணர்வு கொடுக்கணும். அதுக்கான வீடியோ தான் இது. அதாவது சில பணம் பறிக்கும் கும்பல் என்கிட்ட பணம் பறித்து ஒரு கேஸ் கூட போடாமல் எங்களை முழுமையாக ஏமாற்றி, எங்களை மட்டும் இல்லாமல் நியோமேக்ஸில் பாதிக்கப்பட்டு எதுவுமே தெரியாமல் கோர்ட்டு, போலீஸ் ஸ்டேஷனு, யூடபிள்யூனா என்னென்னு தெரியாமல் பாம்பறையாக போகக்கூடிய மக்கள்களை சுருட்டி தன்னுடைய பேச்சினால் நான் அதை வாங்கி கொடுத்துருவேன், கோர்ட்டில் வாங்கி கொடுத்துருவேன், இங்கே வாங்கி கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லி ஏமாற்றி பல லட்சக்கணக்கான மக்கள்கள், இப்போ கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஏற்பட்ட மக்கள்கிட்ட 10,000 20,000 சிஎஸ்ஆர் அடிச்சு தரேன் அப்படின்னு சொல்லி ஏமாற்றக்கூடிய நபர்கள் நியோமேக்ஸில் இப்போ நிறையா முளைச்சிட்ருக்காங்க. அந்த பக்கம் பணம் போனது இல்லாமல் இங்கிட்டு வந்து சும்மா யூடியூப்பில் உட்காந்துக்கிட்டு 2 கேஸ் கட்டை தூக்கிக்கிட்டு 2 ஃபைலை மட்டும் வாச்சிட்டு கோர்ட்டு பக்கமே போகாமல் நாடகமாடும் கும்பல்கள் நிறையா இருக்காங்க. அதை நான் யாரை சொல்கிறேன்னு உங்களுக்கு நல்லாவே தெளிவாகவே தெரியும். அவங்க வந்து வட்டி, மெச்சூரிட்டி வித் இன்ட்ரெஸ்ட்டு இதெல்லாம் நான் வாங்கி கொடுக்க போகிறேன், நான் மீட்டிங் போடுறேன், நீ வா பூரா வாங்க, என்கிட்ட வந்துடுங்க, மற்ற யாருக்கிட்டையும் போகாதீங்க, பூராமே வந்து யாராலையும் வாங்கி கொடுக்க முடியாது, பூராமே தவறான மக்கள்கள், தவறான ஆட்கள், நான் மட்டும்தான் பிரம்மனுடைய அடுத்த பிறப்பு, நான் வந்து ஹரிச்சந்திரனுடைய பக்கத்து வீடு, அதனால் வந்து என்கிட்ட வந்துட்டிங்கன்னா நான் ஒரே ஆர்டராக போட்டு வாங்கிட்டு வந்துடுவேன். ஆர்டர் வந்ததான் மாயம். உடனே நமக்கு வட்டி, மெச்சூரிட்டி வித் இன்ட்ரெஸ்ட்டு உடனே வந்து உங்கள் அக்கௌண்ட் டபுள் கொட்டிடும். உடனே நீங்கள் அதை வாங்கி உங்களுடைய கடன்லாம் அடைச்சிட்டு மாளிகை வீடு கட்டி சொகுசாக வாழலாம் அப்படிங்கிற கற்பனையில் உங்களை கொண்டு போய் நிற்க வச்சு ஊரை ஏமாற்றும் ஒரே ஒரு ஜோக்கர் உலாவிட்டுருக்கு. தயவுசெய்து நல்ல லாயர்கிட்ட போய் படிச்சுட்டு சட்டத்தின்படி ட்ராவல் பண்ணி பாதிக்கப்பட்ட மக்களாக இருக்கட்டும், இல்லை எல்லா சைடு இருந்து விக்டிம்ஸுக்கு உதவக்கூடிய எத்தனையோ நல்ல லாயர்கள் இருக்காங்க. எங்களால் உணர முடியுது, இப்போ பார்க்க முடியுது. அப்படிப்பட்ட நல்ல லாயர்கிட்ட போய் உங்களுடைய கோரிக்கையை வைங்க, வழக்குகள் போடுங்க, போங்க, என்ன வேணாலும் பண்ணுங்கள், சந்தோஷம். ஏமாற்றக்கூடிய, வழக்கே போடாமல் காசை மட்டும் வாங்கிக்கிட்டு கேஸ் நடத்தாத லாயர், இதை வச்சு நிறுவனத்துக்கிட்ட பல லட்சங்கள் ஏமாற்றி வாங்கக்கூடிய லாயர்ஸு, அதெல்லாம் யூடியூப்பில் உலாவிட்டுருக்கு. யூடியூப்பை தவிர மற்றபடி நேராக போய் கோர்ட்டில் நிற்கிறதுக்கு 2 வார்த்தை இங்கிலீஷில் பேசுகிறதுக்கோ இல்லை எதுவுமே தெரியாது. மொத்தமாக அது ஒரு படிக்காத ஒரு கட்டப்பைசல் பண்ணக்கூடிய, ஒரு படிச்சுட்டுலாம் பட்டம் வாங்கினதுக்கான அர்த்தங்கள் கிடையாது. அது ஒரு கட்டப்பைசல் பண்ணக்கூடிய ஆள் தான். வாயை திறந்து நைட்டுக்கு மேலே 7 மணிக்கு மேலே தண்ணி அடித்தா பேசவே முடியாது, அவ்வளோ அசிங்கமாக பேசக்கூடிய ஆட்கள். இப்படி ஆட்கள்கிட்ட போய் கவர்ச்சிகரமான பேச்சை கேட்டு மீண்டும் ஓசியா கூப்பிடுறேன் நீ வா, ஓசியா நான் எல்லாம் பண்ணுறேன் நீ வான்னு சொல்லிவிட்டு உங்களை வச்சு அதுக்கப்புறம் மிகப்பெரிய ஒரு திட்டம் இருக்கும். அதனால் தயவுசெய்து
பணம் வாங்கித்தரேன் அப்படின்னு சொல்கிறவங்கள நம்ப வேண்டாம். என்ன இருக்கோ அதை நான் கண்டிப்பாக வாங்கித்தரேன்னு சொல்கிறவங்கள நம்புங்க. இன்றைக்கி கோர்ட்டுடைய சூழ்நிலை மிக மோசமாக போயிட்டுருக்கு. கிட்டத்தட்ட கம்ப்ளைண்ட்டு எதிர்பார்த்ததை விட பல மடங்கு போயிருக்கு. எங்களுக்கு வந்த தகவல் அதை நம்ம அறிவுபூர்வமாக சொல்ல முடியாது. மேக்ஸிமம் 9ஆம் தேதி கோர்ட்டில் நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. இத்தனாயிரம் பேர் குமிஞ்சிருக்காங்க. சொத்துக்கள் கம்மியாக தான் இருக்குது. இதை வச்சு இத்தனாயிரம் பேருக்கு எப்படி செட்டில்மெண்ட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது கோர்ட்டு இனிமேல் தான் முடிவெடுக்க போகுது. இவ்வளோ தூரம் எதிர்பார்க்கல. அப்போ இவ்வளோ கம்ப்ளைண்டர்ஸ் இவ்வளோ தூரம் வந்ததுக்கு பிற்பாடு கம்மியான சொத்துக்கள் இருக்கும்போது அவங்கவுங்களுக்கு எப்படி பிரித்து கொடுக்க போகிறதே மிகப்பெரிய கடினமான சூழ்நிலையில் வட்டி, மெச்சூரிட்டி, வித்து, இன்ட்ரெஸ்ட்டு, அதுக்கப்புறம் உங்களுக்கு எல்லாமே அக்கௌண்டபிளாக வந்துடும் அப்படின்னு சொல்லி உங்களை ஏமாத்துறது மிகப்பெரிய ஒரு வேதனைக்குரிய நிகழ்வாக இருக்குது. அவங்களுக்கு நல்லாவே தெரியும் இது எதுவுமே நடக்காதுன்னு. இதுக்கு அடுத்து உங்களை வச்சு ஒரு சூழ்ச்சியான செயல்கள் இருக்கும் மறைமுகமாக. இதே மாதிரி கவர்ச்சிகரமாக எங்கிட்ட பேசி நாங்கள் கிட்டத்தட்ட 1.5 வருஷம் கிட்டத்தட்ட ஒரு 8.5 லட்ச ரூபாய்க்கு மேலே இழந்தோம். நாங்கள் நிறையா கஸ்டமர்ஸ் அமுச்சு விட்டோம், நிறையா பேர்ஸை அமுச்சு விட்டோம். யாருக்குமே அந்த ஜோக்கர் எதுவுமே பண்ணி கொடுக்கல. கட்ட பைசல் வந்தால் உட்கார்ந்தா காசு வாங்குற வரைக்கும் தேனாக பேசிவிட்டு அதுக்கப்புறம் ஃபோன் எடுக்க மாட்டாப்புல, பிளாக்கில் போட்டுக்குருவார், சுவிட்ச் ஆஃப். எச்சா பேசக்கூடாது, கேள்வி கேட்கக்கூடாது. சிஎஸ்ஆர் நானே அடித்து கொடுப்பேன். கம்ப்ளைண்ட்டுக்கு 10,000, சிஎஸ்ஆருக்கு 20,000, வித்து ஒரு ஆளுக்கு 10,000. இப்படியே கிட்டத்தட்ட ஒரு மாடி வீடு கட்டி புது கார் வாங்கி, அது மட்டும் இல்லாமல் நிறையா நிறுவனத்தை மிரட்டி பணம் என்கிட்ட இந்த சங்கங்கள்லாம் என்கிட்ட இருக்குது, எனக்கு அமௌண்ட்டை கொடுங்கன்னு சொல்லக்கூடிய ஒரு யூடியூப் ஜோக்கர் ஒன்று சுற்றிட்டுருக்கு. நல்ல லாயர்கிட்ட போங்க, அந்த ஜோக்கர்கிட்ட போய் மாட்டிக்காதீங்க. அப்படியும் போய் மாட்டினீங்க அப்படின்னா தயவுசெய்து அதுக்கப்புறம் நீங்களே ரியலைஸ் பண்ணுவீங்க. ஒரு விழிப்புணர்வுக்கான ஒரு வீடியோவாக தான் நான் உங்களுக்கு பதிவிடுறேன். ஏன் அப்படின்னா நாங்கள் மாட்டி சீரழிஞ்சதுனால அந்த விஷயத்தை உங்கள்கிட்ட பதிவிடுறோம். தயவுசெய்து நல்ல லாயரை போய் பாருங்கள். நல்ல லாயர் என்ன கன்சல்ட் பண்ணுறாங்களோ அவங்களுடைய வார்த்தையை கேளுங்க. படித்த லாயர்கிட்ட போங்க. கட்டப்பைசல் பண்ணுறவங்ககிட்டையும், தண்ணி அடிச்சுட்டு ஈவினிங்க்கு மேலே ரவுடித்தனம் பண்ணுறவங்ககிட்டையும், அசிங்கமாக பேசக்கூடிய ஆள்கிட்ட போய் தயவுசெய்து மாட்டாதீங்க. மாட்டிட்டு இருக்கிற அந்த 5,000, 10,000, 20,000 கொடுத்துட்டு மறுபடியும் கடனாளி ஆகாதீங்க. அதை மட்டும் கொஞ்சம் மனசில் வச்சுக்கோங்க. பட்ட அனுபவத்தில் சொல்கிறோம். புதுசாக போய் பட்டுக்காதீங்க. அதுக்கப்பிறகு தெளிவுபடுத்தி இந்த விஷயத்தை நீங்களே முடிவு எடுத்துக்கோங்க. அனுபவத்தில் சொல்கிறோம். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன முடிவு எடுத்தாலும் அது சந்தோஷம்தான். நன்றி, வணக்கம்.